The midnight of August 14th, 1947 symbolized the rebirth of a nation after the slumber of centuries and a long struggle for self-determination. After hoisting the national flag, the first servant of the Indian people addressed from the ramparts of the Red Fort the 500,000 gathered below. இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். If you are care ourselves, we can together conquer this struggle also. Just like our independence. Few years back, our great leaders. இந்திய குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த புனித தினத்தில் இந்தியாவின் தனிப்பெருமைகளை பேணி காப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் என்று கூறி அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஆசீர்வாதங்களுடன் அவர்கள் இந்த இந்திய தேசத்தின் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரம் நம்மை தனி மனித சுதந்திரமாக ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித சுதந்திரத்தை உருவாக்கி தந்த அந்த பெரியோர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து I wish you all the greetings and blessings of this wonderful day. As we know, many freedom fighters fought against the British rule to attain this freedom and made us free. We have to fight for us. If we want to have some success in India or the world or in our family, first we have to fight for ourselves. ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பில் நன்றிகளை கூறி மகிழ்கிறோம். வணக்கம் மாணவர்களே, நான் குணம் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் இளந்தேவன் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்தை நம்ம வீட்டிலேயே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் மருத்துவன் என்பதால் கொரோனாவை பற்றி பேசுவேன் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கொரோனாவை பற்றி ஊடகம், பண்பலை, அலைபேசி மூலமாக நிறைய செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த காலகட்டத்தில் நேரத்தை மிகவும் பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் கொண்டு செல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக நிறைய டிவி பார்ப்பது, பெரிய குழந்தைகள் நாடகம் மற்றும் படங்களை பார்க்கிறார்கள், சிறிய குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்கிறார்கள், நிறைய பேர் வீடியோ கேம்ஸ் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சில பேர் யூடியூப்பில் ப்ராஜெக்டில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது பெற்றோர்களுக்கு தெரிந்தும் குழந்தைகளை என்கேஜ் பண்ண முடியாத காரணத்தினால் கண்டுகொள்வதில்லை. ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. ஆனால் இதிலும் சில சிரமங்கள் உள்ளன. என்னென்னா 70-80 விழுக்காடு மாணவர்கள் செல்ஃபோன் மூலமாக வகுப்புகளை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் ரேடியேஷன் காரணமாக கண் எரிச்சல், சோர்வு போன்றவற்றை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதை மிக எளிதாக நம்ம தவிர்த்து கொள்ளலாம். எப்படின்னா, சில டிவைசஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. அது 1000-2000 ரூபா தான் வரும். அதை வாங்கி ஒரு சைடு செல்லுலேயும் இன்னொரு பக்கம் நம்ம தொலைக்காட்சி பெட்டியிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா நம்ம வகுப்புகளை தொலைக்காட்சி மூலமாகவே மிக எளிதாக பார்க்கலாம். அப்புறம் மாணவர்கள் வகுப்புகள் முடிந்தவுடன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக யோகா, மெடிடேஷன், ஏரோபிக் எக்ஸசைஸு, கண் பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உடலும் மற்றும் உள்ளமும் புத்துணர்வு பெறும். கடந்த 3-4 மாதமாக
நீங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கிறீங்க. இன்னும் 2-3 மாதம் வீட்டில் தான் இருக்கிற சுச்சுவேஷன் தெரியுது. அதனால் நீங்கள் பெற்றோர்களுக்கு ரொம்ப உதவி செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, வீட்டை கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறது. இதனால் உங்களால் போடப்படுற குப்பைகள் கம்மியாகும். உங்கள் துணியை நீங்களே துவைத்து கொள்ள வேண்டும், மடித்து வைக்க வேண்டும். இதனால் தேவையில்லாத அழுக்கு துணிகள் போடுவது குறையும். சமையல் வேலைக்கு உதவி செய்ய வேண்டும். பார்த்திங்கன்னா, காய்கறி நறுக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, இதெல்லாம் செய்கிறதுனால உணவுகள் வீணாவது குறையும். அப்புறம் வீட்டு தோட்டங்கள்லாம் போடலாம். வீட்டு தோட்டம்னா பெரிய லெவலில் போடணும், க்ரீன் கலர் கிளாத் கட்டணும் அப்படிங்கலாம் கிடையாது. சிறிய சிறிய செடிகள், வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், புதினா, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி கீரைகள் செடிகள்லாம் வச்சு வளர்க்கலாம். அழகுக்காக பூச்செடி வீட்டுப்படி வளர்க்கலாம். அப்புறம் 1-2 மரங்கள்லாம் வீட்டு சைடில் வைக்கலாம். மரம் வைக்கிறதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் தான் போகணும் கிடையாது. இப்போ நிறைய பேர் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருப்பீங்க. அதனால் அதில் அப்பா அம்மாவுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துறதை ரொம்ப நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா நிறைய பேர் ப்ராஜெக்ட்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் பண்ணுறது, ஜூஸ் பண்ணுறது, அது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுனால சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது மிக 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 முக்கியம். இப்போ நான் சொன்ன பழக்க வழக்கங்கள்லாம் இந்த பள்ளி பருவத்தில் நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வளரும். இதெல்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு ஆளுமை திறனை அதிகப்படுத்துவதற்கும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய லிட்டில் ஃப்ளவர் பள்ளி பிரின்சிபல் ஃபாதர் பினு கே ஜோசப் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆகிய உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning, everyone. Let's meet the teacher and the manual friends. I am Alan, joining UKG. Today, I am going to speak a few lines on the natural fact. Our natural fact is also known as tricolor. Sri Lanka, the topmost color, Tasman, represents colors and satisfied. The middle color, white, represents truth, peace, and purity. The northernmost color, king, represents prosperity. In the middle, the teacher navy blue, Ashok Chakra, that arms 24, equals both. However, an actual fact was designed and by Pinker India. And thank you. Take it. வணக்கம், என் பேர் பாகமிகா. நான் 8ஆம் வகுப்பு மாணவி. சுதந்திர தின கவிதைகள். எவ்வளவு பொண்ணும் பொருளும் கொடுத்தாலும் என் தாய்நாட்டிற்கு ஈடென எதிர்வதும் இல்லை. வாழ்க என் தாய்நாடு, வாழ்க என் தமிழ்.
சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றேன், சுதந்திர மண்ணை சுட்டு திரிகிறேன். இதுவே என் தாயடு என்பதை நான் கரும் கொள்கிறேன். நடத்திய போராட்டங்கள் பசிக்கவே இல்லை, வாங்கிய தடிகளிகள் மறக்கவும் இல்லை, சிந்திய ரத்தங்கள் உணரவும் இல்லை, இழந்த வீரர்களையும் நாம் மறக்கவும் இல்லை. சுதந்திரம் கிடைத்த அந்த தருணம் நாம் முதலாம் இந்த மண்ணிற்கு சுதந்திரம் மட்டும் வாங்கி தரவில்லை, இம்மண்ணில் சுதந்திரத்தின் விதையை விதைத்து சென்ற நம் தலைவர்களை தலைநிமிர்ந்து போற்றுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி. आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। सच्ची मैंने जान गवाई है, नच नच कोयलों पे रात बिताई है, अखियों की नींद मैंने फूकों से उड़ा दी, गिने गिने तारे मैंने उंगली जलाई है। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा सारी तारे नीले आसमान के तले। आजा आजा जिंदे शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। என் இனிய வணக்கம். என் பேரு சுகிதா. நான் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவி. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச இந்திய விடுதலை நாள். இந்திய விடுதலை நாள் ஒவ்வொரு ஆண்டும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியான இன்று கொண்டாடப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசிடமிருந்து விடுதலை அடைந்து இந்தியா தனி விடுதலை நாடானதை குறித்து இந்த நாள் அரசு விடுமுறையாகவும், இந்த நாளில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும். இந்தியாவின் 73வது சுதந்திர தினமாகும். இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நாம் எல்லாம் சுதந்திரத்தோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ரத்தம் சிந்தி போராடிய நம் சுதந்திர வீரர்கள் தான்.
மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவர்களை போன்று மேலும் பலரும் உண்டு. இவர்களில் எனக்கு பிடித்தவர் பகத்சிங். ஏனால் அவர் இளம் வயதிலேயே நாட்டுக்காக போராடியவர். இவரை பற்றி பேசினாலே என் மனதிற்கு வருவது இவர்களுடைய ஒரு சிறு கவிதை தானே. இதோ நடத்திய போராட்டங்கள் எனக்கு புசிக்கவே இல்லை, வாங்கிய தடியடிகள் வலிக்கவே இல்லை, சிந்திய ரத்தங்கள் நான் உணரவே இல்லை, இழந்த வீரர்களை இன்னும் என் மனதிலிருந்து அழிக்கவே இல்லை. எனவே இந்த தருணத்தில் அனைவருக்கும் என் ஜெய்ஹிந்த். We are going to celebrate our 17th Independence Day. It is a very special day for all Indian citizens. I am going to share some thoughts about our Independence Day. What is Independence Day? Independence Day is the most important day for every Indian, as it is on this day in the year of 1947. India got it is the Independence Day from British rule. Furthermore, we celebrated Independence Day to remember for freedom fighters who struggled for our country and sacrificed their lives. It is the only day when we forget all our cultural difference and unite as one to India. This is the day where we have to pay or distribute to our nation and our national leaders such as Mahatma Gandhi, Netaji Subhash Chandra Bose, Jawaharlal Nehru and etc. As an Indian citizen, I would like to serve the nation and will obey my duty. Let's salute for our nation and national leader. Jai Hind. Respected Principal Father, honorable guests, my dear teachers, and my lovely friends, let me wish you a happy Independence Day. Today, I am glad to be part of celebration. On this day, 1947, we got independence from British rule. We should celebrate this day with a great spirit. We should remember great leaders like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Lala Lajpati Rai. I would like to thank you all for this opportunity. Jai Hind. வணக்கம். கௌசிகா 8th D பாரதிய பாட்டு பாட போகிறேன். சின்னஞ்சிறு கிளி கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளி கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு
நிறமாறலாம் குணமொன்றுதான், இடமாறலாம் நிலமொன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதான். எழுவான் தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. நவபாரதம் பொதுவானது, இது வேகையால் உருவானது, பல வேகமோ இருவானது, அதனால் இது உருவானது. சுபதண்டமாய் வலுவானது, அடவானிலா விழவென்பது, இம்மண்ணிலோ பிரிவென்பது. எழுவா Morning to our honorable principal, father, vice principal, ma'am, respected staff and the teachers and my dear fellow students. I am G. Risheshwar from 4th B. I am going to speak about our great Independence Day. Happy 74th Independence Day of my motherland. India is really a moment of pride for us. We are celebrating Independence Day to pay tribute, remember, and the struggles undertaken by our great leaders Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Subhash Chandra Bose, Bhagat Singh, and others too. They sacrificed each and everything and supported to the cause of independence. We are the world's largest democracy of free and happy people. We are proud for it. Being the youth, we are the future of our nation. The future depends on what we do in the present. Therefore, we have to utilize for the better tomorrow. Thank you. Vivo.
Exclusive mix by DJ Abhi and DJ Ziki. Independence Day. My name is Kausigan, first standard B. அந்த பார் ரோட்டு மேல காருக்குள்ள யாரு, நம்ம மாமா நேரு என்ன சொன்னாரு, எழுதி படிக்க சொன்னாரு. Thank you. Hello everyone, I'm here to make humble and simple Independence Day speech. Exactly 70 years back this day, yes, on 15/8/1947, we got and tasted our independence at night after a prolonged 300 years of slavery. On this special day, we have to know what is independence. Law and moral says if we are able to restrict ourselves, we are independent. If we are restricted by others, we are in slavery. Who delivered this independence to us? Hundreds freedom fighters. We should be grateful to them. We should know about their struggles in life in order to make them within us. On the date of independence, the literacy was 12%. Now the literacy is 76%. Indians' average age was 31. Now our average age is 70. We have launched satellites to moon and Mars. We lend money and power to small nations. This will show that how much we have grown in all sectors within 73 years. Is it enough for us? Definitely not. For the country which has more than 75 crores of young blood. I will tell two real stories. They are not love stories. They are stories of genuineness, greatness, perfectness, strictness and humbleness in politics despite poverty. One day, Mahatma Gandhi met Tola Jeevanandam and asked him, "What are you and what do you have donated for freedom movement?" Tola Jeevanandam replied, "I am Jeeva. The whole nation of India is my property. I am always working for its welfare." Mahatma Gandhi asserted that India is not your property, you are the property of India. One day, that greatness Tola Jeevanandam at one railway station with huge luggage. Struggled with hungry and for 10 pice for a cup of tea. Luckily, one friend met him and offered a tea. After taking tea, the friend asked Tola Jeevanandam that why are you carrying this huge luggage in hungry? What's in it? Tola Jeevanandam humbly replied, "It consists currencies and coins worth hundreds of hundreds." The friend questioned again that
Why did you take a 10 pice for your tea? Thola Jeevanandam replied, it's not my money, it's public money. If it's fire, if I touch it, it will ash me. What a purity in poverty in politics. We need this purity. Who should give this purity? We should swear on this Independence Day that we will make our country as premier in this world in all the good days. We are the society of tomorrow. We are the children of Kamraj. We should give this purity for our freedom fighters. We can do it. If we can't, who can? Thanks for one and all. Good morning to all. I am Riyashti. Happy Independence Day. பாரதியாரே. கவிதைகள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. கருத்து எல்லாம் எதிர்த்து நின்று போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. துச்சமாகி எண்ணி நம்மை தூர் செய்ய போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. கச்சணிந்த பொங்கமாக கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. நெஞ்சு வாயிலே கொணிந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லையே. உச்சி மீது வானையிடிந்து வீழ்ந்திருந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்பது இல்லை. தேங்க்யூ மிஸ். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் தேவசீகரன். 4th C. கொடிய பாரு கொடிய பாரு நம்ம நாட்டு கொடிய பாரு. கொடிய பாரு கொடிய பாரு நம்ம நாட்டு கொடிய பாரு. பச்சை வெள்ளை சிகப்பு பாரு பட்டொலி வீசி பறக்குது பாரு. பட்டொலி வீசி பறக்குது பாரு. கொடிய பாரு நம்ம நாட்டு கொடிய பாரு. கொடிய பாரு நம்ம நாட்டு கொடிய பாரு. கொடிய பாரு நம்ம நாட்டு கொடிய பாரு. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். விடுதலை போராட்ட வீரர்
है दुनिया का कहना जूता है जापानी पतलून इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी मेरा जूता है जापानी पतलून इंग्लिस्तानी सर पे लाल टोपी रूसी फिर भी दिल है हिंदुस्तानी हर करम अपना करेंगे ऐ वतन तेरे आजा आजा जिंदशानी आने के तले आजा जरी वाले नीले आसमान के तले चक दे इंडिया चक दे इंडिया वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். என் பேர் கவின் ராஜா. உங்க எல்லாருக்கும் பாரதியார் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப பாரதியார் பாட்டு பாட போறேன். அச்சமில்லை 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 இச்சகத்து உலகெல்லாம் திறந்த போதும் அச்சமில்லை 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 பிச்சை வாங்கி உணவாக்கி பெற்று விட்ட போதும் அச்சமில்லை 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 துச்சமாக நம் மண்ணை தூர் செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இச்சகான பொருள் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை கர்ஜனத்துல கொங்கை மேல கங்கை வீச போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை உச்சி மீது வானை இது வீழுகின்ற பொழுதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்துக்கள். இங்கே பார் பாரதி நீய தமிழ் பாரதி முழுக்கு நீசும் பாரதி காத்துக்கோடை பாரதி காந்த வெளி பாரதி சாய்ந்த மொழி பாரதி பாரதி பாட்டு பாடுவோமே பாடும் போட்டு வாழ்வோமே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க ஆகாத பாப்பா கூடி விளையாடு பாப்பா நீ ஒரு குழந்தைய விடாத பாப்பா காலை விழுந்துடன் படிப்பு கனவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலிருந்துடன் விளையாட்டு வளர்க்கப்பட்டு பாப்பா ஜெயங்கன்னு வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயங்களும் வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்கிண்ட் ஜெய்கிண்ட். தங்கத்தாமரை போல் மலர்ந்திருக்கும் தமிழுக்கு எந்தன் வணக்கம். நம் விடுதலையை பெற்றுத்தந்த சுதந்திர தியாகிகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர நன்னாள் வாழ்த்துக்கள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் நம் பாரத தேசம் இந்தியா விடுதலை பெற்றது. சுமார் 200 ஆண்டுகள் வெள்ளையர் ஆட்சியிலிருந்து நம் சுதந்திரத்தை பெற தன்னுயிரையும் துச்சமென கருதி போராடிய தியாகிகளை போற்றுவோம். சுதந்திரம் என்று இன்று நாம் நிரந்தரமாய் கூறுவதற்கு அன்று கரங்களை இணைத்து போராடிய பலதரப்பட்ட வீரர்களின் உழைப்பும் வீரமும் தான் காரணம். அந்நியனின் ஆதிக்கத்தில் ஆண்டுகள் பல கழித்தோம் அடிமைகளாக. 200 ஆண்டுகள் இருண்டது இந்திய
இந்தியாவின் ராஜ்யம். சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் சுவாசம் இழந்தோர் பல பேர். வியாபாரம் செய்ய வந்தவனிடத்தில் வியாபார பொருளாய் மாறிப்போனது வீழ்ச்சியடைந்த இந்தியாவின் ராஜ்யம். வியாபாரம் செய்ய வந்தான் அந்நியன், நம் வளங்களை அள்ள வந்த கொள்ளையன். வியாபாரம் செய்ய வந்தான் அந்நியன், நம் வளங்களை அள்ள வந்த கொள்ளையன். வந்தாரை வாழ வைக்கும் நாட்டின் சொந்தங்கள் வாழவே வழியற்று போனது. பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்தது வீரம். வேலூர் கோட்டையில் விழுந்த சுதந்திரத்தீ நாடு முழுதும் காட்டு தீயாய் பரவ, தீயில் விழுந்த சருகாய் கருகத் தொடங்கியது அடிமைத்தனம். கருகியது அடிமைத்தனம் மட்டுமல்ல, சுதந்திர வீரர்களின் உயிரும். காற்றில் பறக்கும் வீரக் கொடியை தாய் நாட்டின் தொப்புள் கொடியாய் கண்டனர். உதிரங்கள் தந்து உரிமைகளை பெற்றனர். உயிரை தந்து சுதந்திர பயிரை வளர்த்தனர். உதிரங்கள் தந்து உரிமைகளை பெற்றனர். உயிரை தந்து சுதந்திர பயிரை வளர்த்தனர். தன் உயிரை துச்சமென மதித்த வீரர்களின் குருதி சுதந்திர தாயின் பாதத்தில் ஆராய் ஓடியது. வெள்ளையனை விரட்டியடித்து வந்தே மாதிரம் என்று வீர முழக்கமிட்டு வென்றனர் சுதந்திரம். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம் நாடு விடுதலை பெற்றது. பல தியாகிகளின் கனவு மெய்ப்பட்டது. தன் உயிர் தந்து அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்த வீரர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம். நம் கண்ணில் காண அந்த தியாகிகளை உன்னில் வைத்து தினம் வணங்கிடு. நம் கண்ணில் காண அந்த தியாகிகளை உன்னில் வைத்து தினம் வணங்கிடு. சுதந்திர தியாகிகளே, நீங்கள் வாங்கி தந்த விடுதலையை தாங்கி பிடித்து காத்திடுவோம். நீங்கள் வாங்கி தந்த விடுதலையை தாங்கி பிடித்து காத்திடுவோம். இது கடமை அல்ல, நாம் செய்யும் குறைந்தபட்ச நன்றி கடன். மீண்டும் என் இனிய சுதந்திர நன்னாள் வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். வணக்கம், என் பேர் மனிஷா. நான் இப்ப பாட்டு சொல்ல போறேன். கொடி பறக்குது கொடி பறக்குது, இங்க பார்த்து சொல்லுங்க. கொடி பறக்குது கொடி பறக்குது, கோட்ற மேல கொடி பறக்குது. 3 வண்ண கொடி பறக்குது, முயன்று பெற்ற கொடி பறக்குது. 10 வண்ண கொடி பறக்குது, மரதாயின் கொடி பறக்குது. தியாகமனத்தும் கொடி பறக்குது, கொடியை நாளும் போற்றுவோம். அடுத்த பாட்டு சொல்லுங்க. கொடி பறக்குது குழந்தைகளே குழந்தைகளே குழந்தைகளே, கொடி வணக்கம் சொல்லுங்கள். கொடி காத்த குமரன் புகழை பாடி பாடி செல்லுங்கள். செக்கிழுத்த சிமரனால் அவரை போற்றி பாடுங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் துணையை நெஞ்சு கொள்ளுங்கள். சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளே போட்டிடுவோம். 3 வண்ண கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம். நமது தேசிய கொடி 3 வண்ண கொடி. பச்சை காவியா, பசுமை வளமை, வெள்ளை சமாதானம் அமைதி, காவி வீரம் சமாதானம், தியாகம். நன்றி சொல்லிருங்க. நன்றி. दुश्मन
Good morning to respected principal, teachers, parents and my dear friends. Today we have gathered here to celebrate this great national event. As we all know that Independence Day is an auspicious occasion for all of us. India's Independence Day is the most important day to all the Indian citizens and has been mentioned forever in the history. It is the day when we got freedom from the British rule after many years of hard struggle by the great freedom fighters of India. We celebrate Independence Day every year on 15th of August to remember the first day of freedom, as well as remember all the sacrifices of the great leaders who have sacrificed their lives in getting freedom of India. India got independence on 15th of August in 1947 from the British rule. After independence, we got our all fundamental rights of our own nation, our motherland. History of slave India reveals everything that how our ancestors and forefathers had worked hard and suffered all the brutal behaviors of the British. We cannot imagine by sitting here that how hard the independence was for India from the British rule. It took sacrifices of lives of many of the great freedom fighters and several decades of struggles from 1857 to 1947. An Indian soldier, Mangal Pandey, in the British force had first raised his voice against the British for independence of India. Later, several great freedom fighters had struggled and spent their whole life only for getting freedom of India. We can never forget the sacrifices of the Bhagat Singh, Khudiram Bose and Chandrasekhar Azad, who had lost their early ages for fighting for their country. How we can ignore all the struggles of Netaji and Gandhiji was a great Indian personality who taught Indians a big lesson of non-violence. He is the one and only who led India to get freedom with the help of non-violence. Finally, the result of long years struggle came in front on 15th of August 1947 from the British rule. Our country is developing very fast in the field of technology, education, sports, finance and various other fields, which were almost impossible before freedom. India is one of the countries rich in nuclear power. We are going ahead actively by participating in the sports like Commonwealth, Olympics and Asian Games. We have full rights to choose our government and enjoy the largest democracy in the world. Yes, we are free and have complete freedom. However, we should not understand ourselves free of responsibilities towards our country. As being a responsible citizen, we should be always ready to handle any emergency condition in our country. Jai Hind. हो मारे या कोई मारे ना, यहाँ अपनी भी थोड़ी अदा थोड़ा अंदाज है। ऐसे हैं चाहे वैसे हैं, अरे जो भी हैं जैसे हैं, खुद पे हमें न्याज है। जाने ना हमको ये जमाना, चाहो तो हमको आजमाना। यार बाग हम चाल साज हम इश्क बाज दिल वाले, कहते हैं हमको प्यार से इंडिया वाले, छू लेते दिल के तार से इंडिया वाले, हर चीज जीत ले हार से इंडिया वाले, दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले, दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले। कभी चाहे तो हाथों से लेते लकीरें चुरा, हमको परवाह नहीं, जो भी कहता है कहने दे, जग ये भला या
करते हैं हमको प्यार से, इंडिया वाले छू लेते दिल के तार से, इंडिया वाले हर जीत छीन ले हार से, इंडिया वाले दुश्मन के छक्के छुड़ा दे हम इंडिया वाले, उंगली पे सबको नचा दे हम इंडिया वाले। வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயே வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயே வணங்குது என்போம். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மமி தேசத்தில் பிறந்தவராயின். ஜாதி மதங்களை பாரோம், உயிர் ஜென்மமி தேசத்தில் பிறந்தவராயின். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயே வணங்குதும் என்போம். வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தினராயினும் ஒன்றே, வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தினராயினும் ஒன்றே. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயே வணங்குதும் என்போம். காலை வணக்கம். என் பேர் சிவானி. நான் இங்கே பாரதியார் பாட்டை பாடப் போகிறேன். செந்தமிழாடிடும் கோயிலில் இன்ப தெய்வத்து பாடிடு காதினிலே. செந்தமிழாடிடும் கோயிலில் இன்ப தெய்வத்து பாடிடு காதினிலே. தந்தை நாடிடும் பேச்சினிலே, தந்தை நாடிடும் பேச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழாடிடும் கோயிலில் இன்ப தெய்வத்து பாடிடு காதினிலே. செந்தமிழாடிது எங்கள் செந்தமிழாடிது, செந்தமிழாடிது எங்கள் செந்தமிழாடிது, செந்தமிழாடிது எங்கள் செந்தமிழாடிது, செந்தமிழாடிது எங்கள் செந்தமிழாடிது. இது நிறைந்த தமிழார், வீரம் செறிந்த தமிழார், இது நிறைந்த தமிழார், வீரம் செறிந்த தமிழார், நிலக்காதல் புரியும் அறவைப்பும் கண்ணீர் சூழ்ந்த தமிழார். செந்தமிழாடிது செந்தமிழாடிது, செந்தமிழாடிது எங்கள் செந்தமிழாடிது, செந்தமிழாடிது எங்கள் செந்தமிழாடிது. செந்தமிழாடிடும் கோயிலில் இன்ப தெய்வத்து பாடிடு காதினிலே. நன்றி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் தான் உங்களோட கேஜி ரஞ்சனா பேசுகிறேன். நான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஒரு குட்டி பாட்டு சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். காந்தி தாத்தா நம் தாத்தா, கருணை மிக்க பெரும் தாத்தா, சாந்தமூர்த்தி என்றென்றும் சத்தியமூர்த்தி நம் தாத்தா, ராற்றை சுழற்றி நூற்பதிலே நாடும் சிலமணி போக்கிடுவார், ஆட்டு பாலுடன் கடலையினை அவரும் நம்மோடு அன்பாக. இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் என் முதல் வணக்கம். பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர், படிக்காத மேதை, கருப்பு கோண்டி, கிங் மேக்கர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 1900
மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் 15வது நாள் விருதுநகரில் பிறந்தார். தந்தையார் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். தனது 6ஆம் வயதில் தந்தையை இழந்தார். குடும்ப வறுமையின் காரணமாக தனது பள்ளி படிப்பையும் துறந்தார். தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அவரது கவனம் முழுவதும் நாட்டின் விடுதலை பற்றியே இருந்தது. தனது 16வது வயதில் காங்கிரஸில் இணைந்தார். கள்ளுக்கடை மறியல், உப்பு சத்தியாகிரகம், அந்நிய துணி எரிப்பு, கொடி போராட்டம், வெள்ளையனே வெளியேறு, வைக்கம் போராட்டம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1954ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக ஆனார். இலவச மதிய உணவு திட்டம், இலவச சீருடை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார். வைகை அணை, மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, மேட்டூர் அணை ஆகியவற்றை கட்டினார். புதிய புதிய தொழிற்சாலைகளை திறந்து வைத்தார். 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார். இதுவே தமிழகத்தின் பொற்காலம். முதலமைச்சர் பதவியை விட கட்சி பணியும் தேச பணியும் தான் முக்கியம் என்று முதல்வர் பதவியை துறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்தவர் நமது காமராஜர். அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்று காந்தியோடு இணைந்தார். தனது வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ளாமல் வாடகை வீட்டிலே வாழ்ந்தார். இப்படிப்பட்ட பெருந்தலைவால் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்வது பெருமிதம் கொள்வோம். நமது காமராஜர் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமது காமராஜர் அவர்கள் படிக்காத மீதல்ல, தமிழகத்தையே படிக்க வைத்தமை என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த். PK வர்ணிகா, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல், மணவாடி, கரூர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாமா தீட்சிகா. நான் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயிலுகிறேன். சுதந்திர விடியலை நோக்கி கவிதை சொல்ல போகிறேன். நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், விடியலை நோக்கி செல்கின்றோம். நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், விடியலை நோக்கி செல்கின்றோம். வேகம் கொஞ்சம் குறைவுதான், தடைகளும் கொஞ்சம் அதிகம்தான். வேகம் கொஞ்சம் குறைவுதான், தடைகளும் கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் தளர்ச்சி கண்டதில்லை, தயங்கி நிற்கவும் போவதில்லை. ஆனாலும் தளர்ச்சி கண்டதில்லை, தயங்கி நிற்கவும் போவதில்லை. பயணம் என்றும் தொடரும், விடியலை வென்று காண்போம். பயணம் என்றும் தொடரும், விடியலை வென்று காண்போம். சூரியனுக்கு இரவில் சுந்தரமில்லை, சந்திரனுக்கு பகலில் சுந்தரமில்லை. சூரியனுக்கு இரவில் சுந்தரமில்லை, சந்திரனுக்கு பகலில் சுந்தரமில்லை. வளம் பெருகி வானூருக்கு போற்ற இந்தியாவை வல்லரசாக்கி இமயமல தூக்கி நிறுத்துவோம். வளம் பெருகி வானூருக்கு போற்ற இந்தியாவை வல்லரசாக்கி இமயமல தூக்கி நிறுத்துவோம். பெற்ற சுந்தரத்தை போற்றுவோம், அனைவருக்கும் பயனுள்ளதாய் மாற்றுவோம். பெற்ற சுந்தரத்தை போற்றுவோம், அனைவருக்கும் பயனுள்ளதாய் மாற்றுவோம். அனைவருக்கும் இனிய சுந்தர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் சுதந்திர தினத்தை பத்தி ஒரு பாட்டு பாட போறேன். தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சிரித்திடு. தேசமே தேசமே புறப்படு, உன்னன் பெருமை உணர்த்திடு. தேசமே தேசமே விழித்தெழு, சுதந்திர காற்றை சிரித்திடு. தேசமே தேசமே புறப்படு, உன்னன் பெருமை உணர்த்திடு.
வான்புகழ் தேசம் நம் தேசம், தேனிக தேசம் நம் தேசம், இமயம் குமரியும் நம் தேசம், திசையட்டும் பரவட்டும் நம் வாசம். பிரிவுகள் பிளவுகள் நம் வாழ்வில் வேண்டாமே, கயமைகள் மடமைகள் கலைந்திட உழைப்போமே. பிரிவுகள் பிளவுகள் நம் வாழ்வில் வேண்டாமே, கயமைகள் மடமைகள் கலைந்திட உழைப்போமே. சிற்பங்கள் சிதைந்திட சிப்பியரும் விரும்புவரோ, கோலங்கள் கலைந்திட கோப்பியரும் மகிழ்வாரோ. சிற்பங்கள் சிதைந்திட சிப்பியரும் விரும்புவரோ, கோலங்கள் கலைந்திட கோப்பியரும் மகிழ்வாரோ. சாதியற்ற மாநிலம் ஜோதியாக ஒளிருமே, நாதியற்ற மாந்தரும் நங்கதி அடைவான வேலையற்ற வெறும் வேசிந்து வாழ்த்தரும் முன்னேறும் முன்னேறும் முன்னேறுவோம். நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடனும் போதினிலே இன்ப புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. பச்சை நிறமே வடமையுடன், வெள்ளை நிறமே தூய்மையுடன், காவி நிறமே தியாகத்துடன், காண்பது நமது சுந்தரமே. வந்தே மகரம் வந்தே மகரம் வந்தே மகரம். நன்றி, வணக்கம். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இன்னங்கள் மொழிகள் வேறென்றாலும் எல்லோரும் இந்தியர். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இன்னங்கள் மொழிகள் வேறென்றாலும் எல்லோரும் இந்தியர். தேசம் வாழ்க வாழ்க வாழ்கவே. இன்னங்கள் மொழிகள் வேறென்றாலும் எல்லோரும் இந்தியர். கடவுள் வருவதாலே மாநிலங்கள் வேறென்றாலும் நாங்கள் எல்லாம் ஒன்றுதான். உடல் ஒன்று சேர்ந்து உயிர் தொட்டு வாழ்வது போல இந்தியாவின் பிள்ளை நாங்கள் ஒன்று பற்று வாழ்கிறோம். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இன்னங்கள் மொழிகள் வேறென்றாலும் எல்லோரும் இந்தியர். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்க வாழ்கவே. இன்னங்கள் மொழிகள் வேறென்றாலும் எல்லோரும் இந்தியர். நன்றி, வணக்கம். Good evening to all. My name is Deepa Laston. I am 8th standard B section. First yoga. Second yoga. Third yoga. Fourth yoga. Fifth yoga. Sixth yoga.
7th yoga. Eighth yoga. Thank you. நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். வீரம் என்றால் சாதாரண வீரமல்ல, மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம். சிறுவயதில் எனக்கு தெரிந்த ஒரே 3 எழுத்து வார்த்தை வீரம். தெரியாத 3 எழுத்து வார்த்தை பயம். எனது தந்தை ராமநாதபுர மன்னர் முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேதுபதி. எனது தாயார் முத்தாத்தாள் நாச்சியார். 1730 இவர்களின் ஒரே மகளாய் பிறந்த நான் பெண்ணாக பிறந்தாலும் ஓர் ஆண் வாரிசாகவே வளர்க்கப்பட்டேன். கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்த ஒரே வீரமங்கை நானே. 1746 சிவகங்கை சீமையின் இளைய மன்னரான முத்து வடுகநாதரை மணமுடித்தேன். இவரின் பெயரை கேட்டாலே எதற்கும் திறந்த எதிர்க்கும் கிடையாது. நாட்டின் மீது படையெடுக்க வந்த ஆங்கிலேயனே, உன் சூழ்ச்சியால் என் கணவனை கொன்று விட்டாய். வீரத்திற்கு பெயர் போன நாங்கள் உன்னை நாட்டை ஆள அனுமதிக்க மாட்டோம். வெள்ளை பரங்கியனே, நேருக்கு நேர் நின்று போரிட துணிவற்ற கோழையனே, உன்னை பழிவாங்க புறப்பட்டு விட்டேனடா. சிவகங்கை சீமையை நான் விரைவில் மீட்பேன். என் பெற்றோர்கள் கற்பித்த கலைகள் வீண் போகவில்லையடா. சிவகங்கை சீமை வீரர்கள் என்னிடம் இருக்க வெற்றி எமதே. என் தாய் திருநாடே, உன்னை மீட்ட பின் தான் உன் மடியில் ஓய்வெடுப்பேன். வெள்ளையனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் வீரமங்கை என்று சரித்திரம் பேசிட புறப்பட்டு விட்டேனடா. புறப்படும் வீரர்களே, வெற்றி நமதே. வெற்றி வெற்றி வெற்றி. ஹ ஹ ஹ. எனது 50ஆம் வயதில் எடுத்த சபதத்தை நிறைவேற்றி சிவகங்கை சீமையின் அரசியானேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என் நாட்டையும் மக்களையும் உயிரை குறித்து காப்பாற்றவே. ஜெய் ஹிந்த். வணக்கம், என் பெயர் கவிக்கம்பன். நான் சுதந்திரத்தை பற்றி கவிதை சொல்ல போகிறேன். காற்றில் பறக்கும் வீர கொடியே, என்னை சுமந்த தொப்புள் கொடியே, குதிரைகள் சிந்தி உரிமைகள் வாங்கினோம், உயிரை கொடுத்து தாய் நாட்டை காப்போம். இந்தியன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். நள்ளிரவில் தான் சுதந்திரம் பெற்றோம், விடியலில் வென்று காப்போம். வேகம் கொஞ்சம் குறைவுதான், தடைகளும் கொஞ்சம் அதிகம்தான். தளர்ச்சி கண்டதில்லை, தயங்கி நிற்கவும் போவதில்லை. பயணம் என்று தொடரும், விடியல் வென்று காப்போம். ஜெய் ஹிந்த். கவிதை. ஏன் அன்னை சுவாசித்தால் சுதந்திர காற்று, ஆதலால் கருவறையில் சுவாசித்துக் கொண்டேன் நானும் சுதந்திர காற்றை. மறைமுக சிறகுகளை கொண்டு கம்பீரமாய் பறக்கிறது தேசிய கொடி. சிறகு படைத்த பிரம்மாக்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். தேசிய கொடியில் சில நிறம் உண்டு, நிறத்தில் சில காரணம் உண்டு, காரணத்தில் சில குருதி உண்டு, குருதி ஒரு வரலாறு உண்டு. வீதி எங்கும் சுதந்திர காற்று, வானமெங்கும் சுதந்திர மேகங்கள்,
இதழில் சுதந்திர வார்த்தைகள், எங்கும் சுதந்திரம், எதிலும் சுதந்திரம். அடைக்கலம் எங்கும் இல்லை, அடிமலாய் எங்கும் இல்லை, அடிமலால் வாழ்ந்தவர்கள் அறுத்துவிட்ட சங்கிலியால் நிசப்தம் வேண்டாம். சுதந்திர போராட்ட வீரர்களின் கல்லறை முன்னே உறக்கச் சொல்லலாம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். Thank you. One for the dam. One for the dam and one for the little boy Who lives with the land. Thank you. Good morning to all. Where the mind is without fear and the head is held high. Where knowledge is free, where words have not been broken up into fragments by narrow toxic walls. Where words come out from the depth of truth. Where tireless striving stretches its arms towards perfection. Where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand has dead habit into the haven of freedom. My father, let my country awake. Thank you. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்ம சொற்பொழி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல் பாட்டு பார்த்துக்கலாமா? நீங்க கேட்க ரெடியா? வாங்க போலாம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சிகத்தின் உருளெல்லாம் ஏற்று நின்ற போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக நம்ம எண்ணி தூறு செய்த போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி முன்னும் வாக்கி பெற்று விட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே,
கர்ஜனித்தை பொங்கி மாத கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொற்பள்ளிக்குள்ள போகலாம். நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், நம் பள்ளி துணை முதல்வர் அவர்களுக்கும், நம் பள்ளி அறிவுரைகளுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த இனிமையான நாளில் எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு மிக்க நன்றி. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஒவ்வொரு இந்தியனின் வாழ்விலும் நிலவிலும் நிற்கும் தினமாக கருதப்படுகிறது. நம் புதிய தேசம் என்று உதயநாள் சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இறையாண்மை கொண்ட நமது இந்தியாவின் சுதந்திரம் என்பது நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள், ஆயிரக்கணக்கான தலைவர்கள் மற்றும் புரட்சியாளரின் வெற்றி என்று தன்னை நிமிர்ந்து சொல்லலாம். விடுதலை வீரர்களான மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பாலகங்காதர் திலக், பாரதியார் ஆகியோர் ரத்தம் சிந்தி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியேற்றி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்படும். செங்கோட்டையில் நமது நாட்டின் பிரதமர் தேசிய கொடியேற்றி மக்களுக்கு வாழ்த்துக்களை வழங்குவார். இந்திய நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் இது ஒரு முக்கியமான தினமாகும். தேசபக்தியுடன் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். நன்றி. வணக்கம், என் பெயர் பிரதிபா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ சுதந்திர தினத்தை பற்றி கவிதை சொல்ல போகிறேன். வந்தாரை வாழ வைக்கும் திருநாடு, நிகரில்லா பெருமை கொண்ட பெருநாடு, இயற்கை அன்னையின் தனிநாடு, அதுவே எந்தன் தாய்நாடு, பார்க்குள்ளே சிறந்த நாடு, கார்முகிலும் விரும்பும் நாடு, உலக புகழ்பெற்ற ஓர் நாடு, அதுவே எந்தன் தாய்நாடு. அழகில் சிறந்த நாடு, அறிவியலும் அறிந்த நாடு, அணு ஆயுத வளர்ச்சியில் அரங்கை அதிர வைத்த நாடு, பழமொழி பேசும் நாடு, பண்பாடு போற்றும் நாடு, பண்போடு வணங்கும் நாடு, பகைமையை அஞ்சும் நாடு, மதங்கள் நிறைந்த நாடு, மதச்சார்பற்ற இந்தியா நாடு, அன்றும் இன்றும் என்றும் ஒன்றாய் இருக்கும் நாடு, பிறக்கும் போதே பெருமை சேர்த்த நாடு, இந்தியன் எனும் பெருமை தந்த நாடு, இதுவே என் தாய் திருநாடு. இறந்தும் பிறந்திட ஆசை, மீண்டும் இந்தியனாய் வாழ்ந்திட ஆசை. நன்றி. A very pleasant morning to one and all. Respected principal, vice principal, coordinators, teachers, parents and all my dear friends. This is Rudra. I would like to speak a few words about Independence Day. First of all, I wish you all a very happy Independence Day. Independence Day is one of the most honorable celebration in our nation. All Indians feel the pride to celebrate Independence Day on 15th August every year. Irrespective of caste, creed and religion, everyone will celebrate Independence Day as an honor to our nation. Independence Day is the result of sacrifice of many warriors such as Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Subhash Chandra Bose, Bhagat Singh, Sardar Vallabhbhai Patel and many other leaders. They sacrificed their lives to get freedom for our country. We should not let their blood go waste. We should work hard to build our country. India has managed to get freedom in 1947 after many years of sacrifices from lakhs of people. As a significance of this day, we, the Indians, celebrate this day by hoisting the tricolor flag. On this day, the whole nation will be decorated with colorful flags and banners. I would like to say that
We must be proud to be an Indian. Dear friends, let's work together and make our country the best country in the world. Thank you. Jai Hind, Jai Bharat Mata. Good morning, friends. I am Shivapriya from class 7th B. First of all, I wish you a very happy Independence Day. Today, I am here to present a speech about our 74th Independence Day. Independence Day is the most important day for each and every Indian. India got freedom from Britishers on 15th August 1947. Since each and every Indians are celebrating Independence Day on every 15th August. This day had already written as the most valuable day in the history of India. This is the day when the long time ago, our great freedom fighters against Britishers, India got freedom. To remember this day, we all remember our great freedom fighters who sacrificed their lives to make our country free from Britishers. Mahatma Gandhi ji, Netaji Subhash Chandra Bose, Bal Gangadhar Tilak, Rani Lakshmibai, Velanachar are some of the great Indian freedom fighters. Now India has become the developed country and also known as the biggest democracy. Mahatma Gandhi ji was the biggest leader of India and also known as the father of India, who showed the people of India the path where anyone can fight against an enemy with peace and non-violence. Mahatma Gandhi ji saw India's future with non-violence. Now this is our responsibility to lead our country with peace and non-violence. And we have to make our country the best superpower in the world. Jai Hind, Jai Bharat. Thank you. வணக்கம், என் பேர் சுஜித். நான் காந்தியடிகள் பற்றி பாட வந்துள்ளேன். இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? கதர் வேட்டி அணிந்தவர், கண்ணாடி போட்டவர், கையிரடி கொண்டவர், கண்ணியமா வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேர் எடுத்தவர், ஏழைகதி மதித்தவர், எளிமையுடன் வாழ்ந்தவர், இந்தியாவின் சுதந்திரத்தில் வாங்கி நமக்கு தந்தவர், இந்தியாவின் தந்தையா நம்மிடம் காந்தியா? இந்தியாவின் தந்தையாரு மகாத்மா காந்தி இன்றி வேறு யாரு? நன்றி. ஜெய்ஹிந்த். Hello everyone, I am Sujita Shri of class 9A. I hope you are all safe at home. Do you know what's special today? Yeah, you are right. Today is a great and remarkable day of our India. That's Independence Day. First of all, I wish you all a very happy Independence Day. I am here to share a few words about independence. Independence is a celebration of the freedom that we own from the British rule on August 15, 1947. We celebrate Independence Day as a festival of nation. It is the most auspicious day for the people of India because India became independent after lots of hard work, struggles and sacrifices of brave Indian freedom fighters like Mahatma Gandhi, Pandit Jawaharlal Nehru, Netaji Subhash Chandra Bose and many others. Today, India is celebrating its 74th Independence Day. It is with a sense of pride that I can say our great leaders fought hard to achieve independence for our India. 200 years of British rule, their oppression and injustice came to an end on the midnight of August 14, 1947. After independence, we got our fundamental rights. Today, we have the rights to choose our own government.
The last 73 years, we have seen the progress of our great country in all spheres of life, from agriculture to industries, from our planet Earth to outer spaces. And the past 73 years, we have also shown the famine, drought, floods, poverty, diseases, spreading corruption, terrorism, and discrimination. In this year, 2020, our country and all other countries are fighting with coronavirus disease COVID-19. Soon, we will own this corona war also. We also have lot of challenges ahead of us. The identity of being an independent, where power to deciding our destiny rests with us, brings about a huge responsibility on our shoulders. On this wonderful day, let's remember our past leaders who lost their lives in the battle for the freedom that we enjoy today. I feel that it is the responsibility of every citizen to rise and make our country strong in all aspects. Dear brothers and sisters and my dear friends, I would like to end my speech with a quote from our beloved Subramania Bharati. He dreams of modern India as we will learn both scripture and science, we will explore both heavens and ocean, we will unravel the mysteries of the moon, and we will sweep our streets clean too. Thank you. Jai Hind, Jai Bharat. Pride. Pride in heart, memories in souls. Let's salute the nations in this day. Jai Hind.
Suniti. I am going to sing a song. सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा हमारा, सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा। हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा, सारे जहां से अच्छा। मजहब नहीं कर सिखाता, हिंदी है हम, हिंदी है हम, हिंदी है हम, वतन है सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा, सारे जहां से अच्छा। हम बुलबुले हैं इसकी है मारा, सारे जहां से अच्छा। Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஷியா. இன்று நான் மகாத்மா காந்தியை பற்றி பேசப் போகிறேன். மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். சத்தியாகிரகம் என்று அழைக்கப்படும் இவரது அறவழி போராட்டம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெறவும் முக்கிய காரணமாகவும் அமைந்துள்ளது. இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து அறவழியில் போராடி விடுதலை பெற்று தந்தார். இவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 2ஆம் தேதியை காந்தி ஜெயந்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் தியாகங்களை விரிவாக காண்போம். பிறப்பு: மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் குஜராத் மாநகரில் உள்ள போர்பந்தர் என்ற இடத்தில் கரம்சந்த் காந்திக்கும் புத்திலிபாய்க்கும் மகனாக பிறந்தார். காந்தி அவர்கள் 18 வயதில் பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் கல்விக்காக இங்கிலாந்து சென்றார். இந்திய விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல 1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் தன்னை தீவிரமாக ஏற்படுத்தி கொண்டார். பின்னர் 1921ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவரானார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு குரல் கொடுத்தார். காந்தியின் தண்டி யாத்திரை: 1930ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்தது. அதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் தன்னுடைய நாட்டில் விளைந்த பொருளுக்கு அந்நியர் வரி விதிப்பதா என்று கருதினார். அதனால் பலாயிரக்கணக்கான இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டம் தீவிரம் அடைந்ததால் அவர்கள் விதித்த உப்பு வரியை திரும்ப பெற்றுக் கொண்டனர். உப்பு சத்தியாகிரகம் என்ற நிகழ்வு விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. மகாத்மா காந்தியின் மன உறுதியையும் அஹிம்சை பலத்தையும் கண்ட ஆங்கிலேயர்கள் திகைத்தனர். அதனால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இறப்பு: மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் புதுடெல்லியில் நாதுராம் கோட்சே என்னும் கொடியவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எங்க வரமா புளிய துரத்தும் முறமா கருண கர்வம் ரெண்டும் கருண முரண்டு தமிழண்டா. இந்த ஆரம்ப புதுசு வரலாறு பெருசு, என்ன மானுட குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. சாயிர பொழுதும் மேல் மார்பல இருக்கும், எந்த எதிரியும் வாழும் எங்க முதுக பார்த்தது கிடையாது. 1000 கை உன்னை சரிக்கும், உன் மனச தூக்கி நிறுத்து. உன்னை வீசிட பாக்குற எவனோ எட்டு விழணும் வழியே கொடுத்து, எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி என் பாடல் கையாரவணைக்கோ. உன்னோட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கோம். வெற்றிடா ஆட்டம் வெறிடா
அப்பொழுது ஜாக்சன் துரைக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே வாக்குவாதம் வலுத்தது. வரி, வட்டி, திரை, கிஸ்தி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீப்பாய்ச்சி நடுவரை நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா அல்லது மச்சானா? மானம் கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எவரை கேட்கிறாய் வட்டி? என்று ஆவேசமாக கட்டபொம்மன் பதிலளித்தார். அப்பொழுது ஜாக்சன் துரை கட்டபொம்மனை கைது செய்ய முயற்சித்த போது கட்டபொம்மன் அங்கிருந்து சாமர்த்தியமாக தப்பினார். கிபி 1799 பாஞ்சாலங்குச்சியின் மீது படையெடுத்தனர் ஆங்கிலேயர்கள். நவீன பீரங்கி போன்ற ஆயுதங்களுடன் போரிட கட்டபொம்மன் தோற்றார். ஆனால் கட்டபொம்மன் தப்பித்தார். புதுக்கோட்டை மன்னர் எட்டப்ப நாயக்கன் தஞ்சம் தருவதாக கூறி கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தார். 1799 அக்டோபர் 16 கைத்தாறு என்னும் இடத்தில் ஆங்கிலேயர்களால் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அவர் இம்மண்ணிலிருந்து நீங்கினாலும் அவர் புகழ் நீங்காயிடம் பெற்று நிற்கின்றது. வாழ்க பாரதம், வளர்க நம் தாய்நாடு. நன்றி, வணக்கம். Vande Mataram.
நம்மால் முடியாதது வேறு யார் ஒருவராலும் முடியாது. நான் இப்போது இங்கு நம் நாட்டின் சிறப்புகளை கவிதையாய் பொழிய இருக்கிறேன். இதோ. வந்தாரை வாழ வைக்கும் திருநாடு, நிகரில்லா பெருமை கொண்ட பெருநாடு, இயற்கை அன்னையின் தனிநாடு, அதுவே எந்தன் தாய்நாடு. பாருக்குள்ளே சிறந்த நாடு, கார்முகிலும் விரும்பும் நாடு, உலக புகழ் பெற்ற ஓர் நாடு, அதுவே எந்தன் தாய்நாடு. குடகு மழையில் பிறந்து இயற்கை கரைந்து வரைந்தோடும் காவேரி நீர் அன்னை கொண்ட கார்முகில் செழித்த நாடு, அழகில் சிறந்த நாடு, அறிவியலும் அறிந்த நாடு, அனாயுத வளர்ச்சியில் அரங்கை எதிர வைத்த நாடு, பழமொழி பேசும் நாடு, பண்பாடு போற்றும் நாடு, பண்போடு வணங்கும் நாடு, பகைமைகள் அஞ்சும் நாடு, மதங்கள் நிறைந்த நாடு, மதச்சார்பற்ற இந்திய நாடு, அன்றும் இன்றும் என்றும் ஒன்றாயிருக்கும் நாடு, உயர்ந்த இமயம் கொண்ட நாடு, வற்றாத கங்கை ஓடும் நாடு, அறிஞர்கள் பலரை தந்த நாடு, அறத்தினை உலகிற்கு சொன்ன நாடு, பிறக்கும் போதே பெருமை சேர்ந்த நாடு, இந்தியன் என்னும் பெருமை தந்த நாடு, இதுவே என் தாய் திருநாடு. இறந்தும் பிறந்திட ஆசை, மீண்டும் இந்தியனாய் வாழ்ந்திட ஆசை, இறந்தும் பிறந்திட ஆசை, மீண்டும் இந்தியனாய் வாழ்ந்திட ஆசை. ஜெய் ஹிந்த். வாழ்க பாரதம், வளர்க நம் வையகம். நன்றி, வணக்கம். Jai Hind, Jai Hind. Super.